நாம் அனைவரும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் மனித படைப்பின் பிரதான நோக்கம். சில பொழுது எங்களுக்குள் உண்மையாகவே நாங்கள் மொழியால் தமிழர்கள், தேசத்தால் நாங்கள் இலங்கையர்கள், சமயத்தால் நாங்கள் இஸ்லாமியர்கள், பொதுவாக மனிதநேயத்தால் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். மனிதநேயம் இல்லாமல் போகின்ற பொழுது மனிதன் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் இருந்து நாங்கள் வெளியே வீசப்பட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். எனவே அனைத்து சமயங்களும் இந்த மனிதநேயத்தை தான் வலியுறுத்தி நிற்கின்றன. சில பொழுது இஸ்லாம் தொடர்பான புரிதலில் எங்களுக்கு கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற விடயங்கள் அடிக்கடி எங்களுடைய சிந்தனைக்குள் ஊட்டப்பட்டிருக்கலாம். உண்மையில் அது கடமைகள். இஸ்லாம் 5 கடமைகளோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அது அதற்கென்று இலக்குகள் இருக்கின்றன. மகாசிது ஷரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். இஸ்லாத்தின் இலக்குகள் 5. அதில் எந்த ஒன்றும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. அது அனைத்து உலக மனிதர்களுக்குமானது. ஒரு மனிதனுக்கு உயிர் வாழும் உரிமை இருக்கிறது. இஸ்லாத்தின் முக்கியமான அடிப்படை விதிகளில் மனிதர்களுக்கு உயிர் வாழும் உரிமை இருக்கிறது. அவர்கள் விரும்பிய சமயத்தையோ அல்லது மதத்தையோ அல்லது மதமற்ற நிலைமைகளையோ வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அனைவருடைய மானமும் பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை இருக்கிறது. அனைவருடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை இருக்கிறது. அனைவருடைய சிந்தனையும் பாதுகாக்கப்படுவதற்கான உரிமைகள் இருக்கின்றன. எனவே இந்த 5ம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை மகாசிது ஷரியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் இலக்குகள். ஏனெனில் இறைவன் முஸ்லிம்களுடைய இறைவன் அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்கள், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கே உரித்தானவர் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஜின்குல 2 குலங்களுக்குமான தலைவர். அல் குர்ஆன் முஸ்லிம்களுக்கான வழிகாட்டி அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான வழிகாட்டி. அதனை ஏற்றுக்கொண்டவர் முஸ்லீம் ஆகிறார், அவ்வளவுதான். மற்றும்படிக்கு இறைவனோ ரசூலோ குர்ஆனோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் உரியவர்கள். நாம் எல்லோரும் அந்த ஒரு சிந்தனைக்குள் எங்களை ஆழ்த்தி கொள்ள வேண்டும்.